அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு துபாய் மிடில் கிளாஸ் சேனல். இந்த வீடியோவில் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு எங்கள் அத்தாக்காக ஃபாதர்ஸ் டேக்காக நான் டீ போட போகிறேன். பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பால் இப்போ கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம். பால் நல்லா கொதிக்கவும் 3 ஏலக்காய் போட்டு தட்டிக்கலாம். இந்த அளவு தட்டிட்டு ஏலக்காய் எடுத்து பாலில் போடலாம். இப்போ சொல்லு. ஏலக்காய் போட்டு நல்லா கொதிச்ச பிறகு 4 டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டீ கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கோங்க. இப்போ சீனி போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஆட வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆனோடனே இருத்துடக்கூடாது. ஆடை நல்லா வந்த பிறகு எடுக்கணும். அப்போ தான் டீ நல்லா இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னு இப்போ இந்த மாதிரி ஆடை வந்த பிறகு டீ எடுத்து எடுத்துக்கலாம். டீ எடுத்தாச்சு. இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எங்கள் அத்தாட்ட எப்படி இருக்கீங்க வாங்க எங்கள் அத்தா. யார் டீ நல்லா கேண்டியா மகேண்டியா? உண்மையிலே டீ என் பையன் சூப்பராக போட்டு கொடுத்தான். அது குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க வாங்க டின்னர் வந்து இன்னைக்கு ஷார்ஜாவில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பியாச்சு. வாங்க பார்க்கலாம். அம்மா ஃபோன் பண்ணுவாங்கல்ல, அப்பா கேட்பாங்க. அம்மாக்கு இதில் போடுறதுனாலே பயம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா போவேன். கூட்டு போறீங்களா? வாங்க போனா தேவை. அடிச்சு கேட்டா இங்கே வரு. இது தண்ணியா? இது வீடு சூப்பரா இருக்கு. அம்மா கல்யாணம் போகணும். போவோம் அங்கே ஃப்ரீயா மந்தி சாப்பிட்டுக்கலாம். மந்தி இருக்கா? சொந்தி வளர்க்கலாம். எங்க போய் ஃப்ரீயா மந்தி சாப்பிட்டு போகலாமா? நம்மளும் இன்வைட் பண்ணிட்டாங்க. வைரலான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகலான்னு சொல்லி கிளம்பணும். பட் இன்னொரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டோம். அங்கே போய் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்த பிறகு இது இல்லை நம்ம பார்த்த ரெஸ்டாரண்ட், வாங்க வேறு ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து தான் சாப்பிட்டோம். இதை சாப்பிடுங்க சோறு. கவர் பண்ணி எடுத்து நம்ம தேடி போனது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஆனால் சாப்பிட்டது வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு துபாய்க்கு வந்து ஒரு சுலைமானியோட முடிச்சுக்கிட்டாச்சு இன்றைக்கி பொழுது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.